அதாவது நம்மளுடைய கைகளில் கை சுண்டி விரல் மோதிர விரல் 2 விரலினுடைய இணைப்பு ரேகை உள்புறமாக இந்த இணைப்பு ரேகையிலேருந்து வரையும் நேர்கோடு இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்படி ஒரு நேர்கோடு கை மணிக்கட்டு ரேகையில் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படி அசைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மருத்துவ ரீதியாக இந்த இடத்துல அல்னார் போன் இருக்கும், அந்த இடத்துல அல்னார் நெர்வ் வந்து ஜாயிண்ட் ஆகும். அதனுடைய வெளிப்புறமாக கை இப்படி வைக்கிறதுனால வெளிப்புறம் இந்த எலும்பு முடிச்சு இப்படி தொட்டு பார்த்து அந்த ரேகையிலேயே வெளிப்புறமாக இந்த பள்ளத்தில் இப்படி அசைச்சு பார்த்தீங்கன்னா H7 அப்படின்னு ஒரு பாயிண்ட், அதாவது இருதய சக்தி ஓட்டப்பாதையின் 7வது புள்ளி ஹார்ட் 7. நீங்கள் கூகுளில் அக்குபஞ்சர் பாயிண்ட் லொக்கேஷன் ஹார்ட் 7 அல்லது H7 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் லொக்கேஷன் ரொம்ப தெளிவாக இமேஜ் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட ஞாபகத்துக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த புள்ளியில் கட்டவரலை இப்படி வச்சு மூச்சை நல்லா இழுத்து அதிகபட்சம் 5 தடவை இப்படி அக்குப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா மூச்சை நல்லா இழுத்து அக்குப்ரெஷர், மூச்சை நல்லா இழுத்து அக்குப்ரெஷர் கொடுத்தோம்னா இதய துடிப்பு சீராகும். இதயம் சரியான இரத்த அழுத்தத்தில் மூளைக்கு இரத்தத்தை கடத்தும். அபரிவிதமான இரத்த அழுத்தம் இல்லாமல் அபரிவிதமாக பதஷ்டப்படும் போது ஒரு இனம் புரியாத பயத்தின் காரணமாக இதய துடிப்பு அதிகமாகி இரத்தத்தை அளவுக்கு அதிகமாக மூளைக்கு கடத்தினா பிரெயினுக்கும் மனசுக்கான ஒரு இணைப்பு என்னாகும், தடுமாற்றம் ஏற்படும். அப்போது தான் இந்த மனசு நினைக்கிறத எதிர்பார்க்கிறத மூளை எடுத்து கொடுக்காது. அதுக்கு பேர் ஞாபக சக்தி குறைபாடு, சின்ன பலகீனம். இது நோய் அல்ல, சின்ன பலகீனம். புரிஞ்சா? அந்த இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளி H7. இதை நீங்கள் ஜஸ்ட் அக்குப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த புள்ளியை ஒரு கல்லூரி நிகழ்வில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதை ஒரு மாணவர் ரொம்ப அறிவுபூர்வமானவர், ஓ எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பரை பார்த்துட்டு ஆன்சர் தெரியலன்னா இந்த இடத்த அழுத்தி விட்டால் வந்துடும். சரின்னு இவரும் போய் உட்காந்து கொஷின் பேப்பரை வாங்கி வச்சுட்டு நல்லா தேய்ச்சி பார்த்துருக்காரு, ஞாபகத்திலே வரல. ஒரு தடவை சந்திக்கும் போது, சார் நீங்கள் சொன்னது பொய் அப்படின்னாரு. அப்போ தான் கேட்டேன், இதை தேய்ச்சி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல, படிச்சுட்டு போனீங்களா? அதை நீங்கள் சொல்லவே இல்லையே. நீங்கள் படித்தது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். படிக்காமல் போய் எக்ஸாம் ஹாலில் இருந்துக்கிட்டு இந்த புள்ளியை தேய்ச்சிங்கன்னா ஞாபகத்துக்கு கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் வருமானா அப்படிலாம் வராது.